a very, very long time with Ajit sir. Ilya, it is brilliant. Thank you so much. And நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து தமிழ்ல டைரக்டா இது அவங்களோட முதல் படம். அண்ட் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு கோடு போட்டாங்க புஷ்பா வச்சு, இந்த இடத்துல நாங்க தமிழ்ல வரோம் அப்படின்னு. புஷ்பா is a worldwide blockbuster and congratulations on that. And நீங்க தமிழ்ல இந்த படம் வந்த உடனேவே பெரிய பெரிய பிளாக்பஸ்டர் கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய படங்கள் வந்து அவங்க நம்மளுக்கு பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ் கொடுக்க போறாங்க. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததா வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட வந்து ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பிளாக்பஸ்டர்ஸ் ரெடியா இருக்கு. ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அது வந்து நடக்கும். அண்ட் தமிழ்ல வந்து ஸ்ட்ராங்கா ஒரு காலடி எடுத்து வச்சாச்சு இந்த படம் மூலயமா. அண்ட் நிறைய பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நிறைய பில்டப் பண்ணும் சார், நிறைய பேசணும் சார், எல்லாம் வெறியாறாங்க சார் அப்படின்னு உடனே சுரேஷ் சார்கிட்ட கேட்டோடனே கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்லுங்க, நான் சொல்லலை ஏகே சொன்னாரு அப்படின்னாங்க. அஜித் சாரோட கட்டளையின்படி கொஞ்சம் நாங்கள் அடக்கியே வாசிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து படம் பேசிடுச்சு, ஃபேன்ஸ் பேசிட்டாங்க, அது போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் இன்னைக்கு வந்து அஜித் சார் பெல்ஜியம்ல ரேஸ்ல இருக்காரு. And he is making us so proud. And good bad ugly oda team sarba enga ella sarbagum Ajit sir, if you get to see this, our best wishes and congratulations, all the best. நல்லா பயங்கரமா வாங்க, அந்த மாஸ் மொமெண்ட் எல்லாம் பார்க்கவும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸையும் பார்த்து வந்து நாங்க ரசிப்போம். Thank you so much. And முதலாவதாக வந்து we'll go to the team. ஏன்னா அவங்க நிறைய நன்றிகள் உங்களுக்காக வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. And thank you so much present media for making good bad ugly such a big blockbuster. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அண்ட் முதலாவதாக உங்களுக்காக வந்து பேச அழைக்க போகிறது எங்களோட எடிட்டர் அவர்கள். எப்படி கட் பண்ணி எப்படி வெட்டி ஒட்டினா வேற மாதிரி போய் மனசுல ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு படம் எங்களை வந்து கரெக்டா பேக் பண்ணி கொடுத்த எங்க விஜய் வேலுக்குட்டி அவர்களே, மேடை கழிக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. என்ன சொல்றது, படம் பேசிடுச்சு. நம்ம வெறும் தேங்க்ஸோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். முதல்ல அஜித் சார், மூணாவது படம் சார் கூட பண்ணுறோம். காட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன், பேரண்ட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறேன், காடை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஆதிக் சார், தேங்க்ஸ் சார். மார்க்கண்டனிக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி இவ்வளோ பெரிய இப்படி ஒரு படம், சாரோட இப்படி ஒரு படம் மறுபடியும் கிடைக்குமான்றது எப்போ கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது. என்ன உங்களுக்கு தோணுதோ பண்ணுங்கள் சார் அப்படின்றது ஒரு டைரக்டர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இந்த படம். என்ன கேம் வேணால் விளையாடிக்கலாம் உள்ள, இதுதான் இல்லை என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. கொடுத்த ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட டீம் அசார் மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர், அபிநந்தன் கேமராமேன், அப்புறம் ஜிஎம் சேகர் ஆர்ட் டைரக்டர் சார், ஜி பிரகாஷ் சார், எல்லாரோட சப்போர்ட் தான். எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அந்த கையில் கொடுத்து அதை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். அப்புறம் எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், என்னோட டீம். படம் முடிகிற டைமில் 1 month கிட்டத்தட்ட யாருமே தூங்காமல் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஹரி, ராஜேஷ், அர்ஜுன், தனா, யாரா மறந்துட்டேனா, அர்ஜுன், அப்புறம் டக்குன்னு பேர் மறந்து போகுதுடா, சாரிடா. அவங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அர்ஜுன் சார், பிரியா, எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. எல்லாரோட ஒர்க்கும் சேர்ந்து கலெக்டிவாக வரும்போது, கொலாபரேட்டிவாக பண்ணும்போது இந்த அவுட்புட் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு அமைஞ்சு பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தினேஷ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எல்லா இதுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து அவரோட வார்த்தை. முக்கியமாக என் ஃபேமிலி வந்திருக்காங்க. அர்ச்சனா ஒய்ஃப் வந்திருக்காங்க, பையன் தபஸ் வந்திருக்காங்க. 2 மாதம் ஷூட்டிங் டைம்லையும் சரி ஃபுல்லாக ஊரில் இருந்துட்டோம். அப்புறம் படம் முடிய டைமில் சுத்தமாக வீட்டுக்கு போகாமல் எங்களை ரொம்ப
அவங்க பக்கம் பெரிய சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. அது என்னன்னு தெரியல, ஏகே சார் டீம்ல வந்துட்டாலே அந்த குடும்பத்து மேல அப்படி ஒரு மரியாதை பாசம் வந்து இருக்கும் ஏற்கனவே உள்ள, ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததா நம்ம கூப்பிட போறது அவரோட வார்த்தைகள்ல தரமான சம்பவம் பண்ண நம்மளோட லிரிசிஸ்ட் விஷ்ணு எடவன் அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். விஷ்ணு எங்களோட இருக்கீங்களா? ஓகே, ஆளே வரல மேம், மைக் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா வந்து எங்களோட மாஸ்டர், அதாவது அஜித் சார் அப்படின்னா வந்து அந்த சாங் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கணும். அது ஒரு அந்த மாஸ் எஃபெக்டும் சரி, அந்த டான்ஸும் சரி பயங்கரமா தரமா இருக்கணும். அப்படிங்கும்போது அது யாரால முடியும்? 30 இயர்ஸா வந்து தேவ் பீன் அசோசியேட்டட். அஜித் சாரோட எல்லா படங்கள்லயும் வந்து ஹீஸ் பீன் தேர். அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. கல்யாண் மாஸ்டர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசும் மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அவரோட அசோசியேட்டட் தான் 30 இயர்ஸாக. பட் இந்த மாதிரி மாஸ்லாம் வந்து வேறு லெவல். தேங்க்ஸ் டு ஆதிக், சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காரு. ஸோ இட் வாஸ் ரியலி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார் அண்ட் ராஜா சார். இட் இஸ் பீன் மைத்ரினாலே நான் தெலுங்குலேயும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். வி ஆர் குவைட் பிக் இன் தெலுங்கு. தமிழில் வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். டெஃபினெட்லி they are going to do more movies. And thank you sir, thank you so much. வேறு எல்லா டீமும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ ஃபெல்ட் லைக் நான் இவங்க டீமுக்கு கொஞ்சம் புதுசு இந்த டீமுக்கு. பட் தே மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அட்மாஸ்பியரை செம்மையாக ஷூட் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி, என்ன சொல்கிறது, சாங் நான் ஷூட் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அவர் தெரிக்க விட்டார். அவர் சாங்கு நான் ரிலீஸ் ஆனப்புறம் வயிறுலாம் அங்கே லைட்டாக கலக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. என்ன பண்ண போகிறோம் நம்ம, சாங் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் தேங்க்ஸ் டு விஜய் அஸ் வெல். விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங் செம்மையாக பண்ணியிருந்தார் சாங்ஸை. ஸோ ஐ தேங்க் மை அசிஸ்டன்ஸ், மை டான்சர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 300-350 டான்சர்ஸ். செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ அஜித் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ். ஏன்னா நான் கண்டினியூஸாக அவரோட வேலை பார்த்துட்ருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்குது. ஸோ தேங்க்யூ அஜித். And thank you the whole team. Thank you so much. Thank you Kalyan Master, thank you so much. Oh okay, exit music. Thank you. So அடுத்ததா வந்து பா என்ன வைபுங்க அப்படிங்கிற மாதிரி பசங்க எல்லாம் வைப் ஆகிட்டு இருக்காங்க. திருப்பி முதல்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு அது எவ்வளோ ரீல்ஸு, எவ்வளோ டான்ஸு. அதாவது அதை வந்து ஒரு தரமாக திருப்பி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட அசான் மாஸ்டர் நம்ம கூட இருக்காரு. அண்ட் இட் வாஸ் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ், ஷேர் a few words. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம்லாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. தேங்க்யூ காட் அண்ட் அஜித் சார். அதுக்கு அடுங்கு. ஸோ ஆதிக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஐ திங்க் என்னோடய ஒர்க்கு நான் ஆதிக்கு கண்டிப்பாக அட் லாஸ்ட் ஃபுல்லாகவே நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஜிவி சார் ஃபார் ஃபினாமினல் மியூசிக். என்னோட வெறியான வேதாளம் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் விஜய் சார், தேங்க்யூ ஃபார் த வே ஹி மேக் கம்ஃபர்ட் ஃபார் மீ. நான் எத்தனை ஷார்ட்ஸ் வச்சாலுமே அத்தனை ஷார்ட்ஸுமே கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் அபி சார், தேங்க்யூ. நான் என்ன மாதிரியான விஷயம் இருந்தாலும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அபி சார், தேங்க்யூ வெரி மச். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி, இது ஓகே, இது நல்லாயிருக்கும், அந்த ஜோனில் இருப்பார். ஸோ ஐ எம் பிளெஸ்ட் சார். அண்ட் அர்ஜுன் சார், சார் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் சார். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பயங்கரமாக ஆடியிருக்காரு அர்ஜுன் சார், ஏன்னா பயங்கர ஃபயராக ஆடியிருக்காருன்ட்டு. உண்மையிலேயே அவர் ஃபயரில் தான் ஆடினார். ஸோ 105 டிகிரி. ஸோ அந்த லெவலில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக. தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் பிரியா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் என் ஃப்ரெண்டு ஹரிஷ், தேங்க்யூ கோ டைரக்டர் ஹரிஷ். அண்ட் ரவி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிலீவிங் மீ.
and producers of Maitri Movie Makers. Thank you, sir. Thank you for believing me and for the opportunity. And Anu ma'am, உங்களோட காஸ்டியூம்க்கு பயங்கரமான ஃபேன் நான். ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் பில்லா ஆஸ் அ டான்சர். ஸோ இதுலலாம் சாரை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். அண்ட் பிரசன்னா சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் வெறியான வேதாளம் பண்ணும்போது நான் எப்போ டான்ஸ் ஆட போகிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. I think I have done my justice, sir. And Sunil sir, thank you very much, sir, for believing me. And Dinesh sir, thank you very much for believing me. And Supreme sir, Supreme master, thank you master. சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டாக ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொரியோகிராஃபி டான்ஸ் பண்ணுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். அண்டு 2 லெஜண்ட்ஸோட சாங்கை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கு வரும் கரெக்டாக ஜஸ்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ராஜ் சுந்தரம் மாஸ்டரும் அண்ட் ஜான் பாபு மாஸ்டரும். ஸோ காட் இஸ் கைண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு டோனில் வந்து நம்ம அஜித் சாரை பார்க்க வச்சுட்டாரு. அதாவது நிறைய டோனில் பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி மாசா பயங்கரமாக அப்பா செம்மையாக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வச்ச எங்களோட டிஓபி அபிநந்தன் ராமானுஜன் அவர்களே மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage and share a few words, sir. Thank you. Big round of applause. இப்போதான் தெரியுது இவ்வளோ லைட்டு போட்டால் எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் கிவிங் மீட்னால ஷுட் தேங்க் ரவி சார் ஃபர்ஸ்ட். ரவி சார்னா ஆதிக் சாரோட அப்பாவை சொல்கிறேன். ஆதிக்கோட இது 4th ஃபிலிம். இந்த படம் பண்ணுறதுக்கும் சரி மார்க்கண்ணி பண்ணுறதுக்கும் வந்து ரவி சார் தான் என்னை புஷ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதே அவர் வந்து பார்த்துட்டாரு நானும் ஆதிக்கும் ஒரு காம்போ பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. தேங்க்ஸ் சொல்லணும்னா செகண்டில் வந்து ஆதிக் தான் சொல்லணும். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. அண்ட் இதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். சுப்ரீம் மாஸ்டரும் சரி, அசர் மாஸ்டர் வந்து ஒரு அசோசியேட் மாதிரி கூடவே ஃபுல்லாக இருப்பார். இதுக்குன்னா இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. அசர் மாஸ்டர், ஹரீஷ் கோ டைரக்டர், அப்புறம் ஆதிக், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நானும் அப்படியே சேர்ந்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ ஒரு when everybody is working towards one goal, everything will happen. God will make it happen. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ everything happened because of our energy and so thanks to everybody. And இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும்னா அது மைத்ரியால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் பண்ணணுன்னாலும் அவங்க தான் பண்ண முடியும். தேங்க்ஸ் சார், ரவி சார் அண்ட் நவீன் சார். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் மை இபி தினேஷ் சார். அப்புறம் அனு மேம்ஸ் காஸ்டியூம்ஸ் வேர் லைக் அமேசிங். நம்மளாம் எப்போ பில்லா படம் வரும்போது காலேஜில் படிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி படம்லாம் எப்போ பண்ணுவோன்னு நினச்சோம். பண்ணுறதுக்கு ஆதிக் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க காஸ்டியூமை ஷூட் பண்ணியாச்சு. பிரசன்னா சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ரகு, எவ்ரிபடி இந்த டீம் ஆர் வெரி சப்போர்ட்டிவ். எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் தான் இதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப் அண்ட் மை சன். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக வந்து ஃபைட்டுன்னா அப்பா அது அஜித் சார் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மாஸ்டர் செதுக்கி இருக்காருங்க. அது வந்து ஃபைட் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு அழகு, ஒரு ஹியூமர், அது எல்லாத்தையும் கலந்து எங்களுக்கு ஒரு பேக்கேஜை கொடுத்து திருவிழா மாதிரி கொண்டாட வச்சுட்டாரு. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் மைத்ரி ஃபிலிம்ஸ், நவீன் சார், ரவி சார், இபி தினேஷ் சார். இந்த படத்தை மீண்டும் 3வது படமாக எனக்கு வாய்ப்பு அளித்த திரு அஜித் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆதிக் சார். ஸோ இந்த படம் எனக்கு மார்க் ஆண்டனி அவர் கூட நான் ஒர்க் பண்ணோம். ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒர்க் பண்ண முடியல. அந்த ஆசை வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிச்சு. அவர் வந்து ஒரு பெரிய மேஜிக் மேன் தான். ஏன்னா கதை கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், ஆனால் படம் பார்க்கும்போது வேறு விஷயமா எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பு அளித்த ஆதிக் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க டீமுக்கும் சொல்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். எல்லோரும் ஆல்ஸ் விக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க தேட்டருக்குன்ட்டு. அதுக்கு நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அந்த மாதிரி தன்னம்பிக்கை, ஒரு படம் ஜெயிக்கும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும். தன்னம்பிக்கையோடு இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி தான் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம். சில விமர்சனங்கள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் இனிமேல் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படமும் ஜெயிக்கணும் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால் இந்த படம் இன்னும் மேலும் பல வெற்றிகளை இது மாதிரி நிறைய படங்கள் ஆதி கொடுப்பாருன்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட அபி, விஜய் வேலுக்குட்டி, கல்யாண் மாஸ்டர், அசார், அப்புறம் ஜிவி சார், அவரோட சாங் நாங்கள் பண்ணும்போதே அந்த சாங்கில் ஆக்ஷன் எடுக்கும் போதே எங்களுக்கு இந்த சாங்கை வேறு லெவல் கொண்டு வருவார் எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அது மாதிரி நிறைய சாங் எனக்கு ஆர்ஆர் போட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அதுலேயே எங்களுக்கு இந்த படத்தில் பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. பிரசன்னா சார் இருக்கட்டும், மேம் எல்லாருக்கும், அப்புறம் நம்ம அர்ஜுன் தாஸ் சார், பிரியா மேம், இந்த நேரத்தில் யாராவது இருந்தால் மன்னிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன். இந்த படம் மேலும் மேலும் பெரிய வெற்றி அடைந்ததுக்கான அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஏற்கனவே அவர் சொல்லிட்டு போன மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸோட நிறையா வந்து டிஓபிஸோட இவங்களோட ஒர்க் பண்ணோம், அவங்களோட ஒர்க் பண்ணலாம் தோணும். ஆனால் இவங்க காஸ்டியூம் பண்ணால் அவங்களோட ஒர்க் பண்ணோம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்க. இல்லாத ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அப்படி வந்து பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த அழகுக்கு மேலே மேலே அழகு கூட்டுற எங்களோட அனு மேம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். I'm so thankful. Thank you so much, Adik. This is such a different film for me. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் யூ டோல்ட் மீ, மேம் இது ரொம்ப லவுடாக இருக்கும், நீங்கள் ரொம்ப சட்டிலாக பண்ணுவீங்க, அதனால எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ப்ராமிஸ்ட் நான் ட்ரை பண்ணி வாட் எவர் ஐ கேன் கிவ் யூ, ஐ வில் கிவ் இட் டு யூ Adik. And I tried my best. Thank you so much, Adik. And the producers, really nice producers. We spent quite a lot. His vision was big, and we spent quite a lot. And thank you, Maitri Movie Makers, for making me part of this. Thank you. Thanks, everyone. Thank you, ma'am. அவங்களோட அவுட்ஃபிட்டே வந்து ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே. தேங்க்யூ அனு மேம். ஸோ அடுத்ததாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், இது அமேசிங் ஆக்டர், பட் எங்களோட ஹைப் மேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். படத்தில் ரெட் டிராகன் அப்படின்னா நம்ம அந்த ஹைப்பை கொடுத்து நம்ம கொண்டு வந்து நிறுத்தினதே வந்து அவர் தான். ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் அவினாஷ் சார் ஆன் ஸ்டேஜ் டு ஷேர் a few words with us. Please join us on stage, sir. எல்லாருக்கும் நமஸ்கார, வணக்கம். ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் முடிச்சிருவா. My director Adik sir, I truly have no words to express how grateful I am. When I first got the call, I truly didn't believe that it was me. So thank you so much. And every time we walk into a set, a new set, we always have that glitters and that uncomfortable feeling. But as soon as I walked in and that warm teddy bear hug of yours, it spoke so much. And especially after a shot, you would say super, super. And after 2 shots, I would really think, Amava, what a super pantanana. So the judgment went, but I was like, okay. And as soon as I got back to the caravan, I called my wife, my son. I said, guys, y'all doubt, but director is so happy with me. He always keeps saying super, which is like, it piles a huge amount of confidence before you take. And thank you, sir. I'm so grateful. Maitri Movie Makers, my 4th streak with them. And thank you, Ravi sir, Naveen sir. The love and support truly means a lot. And Maitri Movie Makers in my profile adds so much more value to it. Thank you. I'm ever grateful. DOP sir, you truly made me look so much more better than how I do. And each and every single frame speaks volumes of it. All my co-stars, thank you so very much. Dinesh sir, you're forever, forever, forever praising me, and it really means a lot. And I love that vibration in Arjun Das's voice, so I try to bring it out a little bit, but still long way to go. And all my co-stars, I'm truly grateful. Thank you so very much. The press and media,
Thank you so very much. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டானாக இருக்கார், பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு அப்போலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அடுத்து இவர் பார்த்தாலே நெக்ஸ்ட் கூப்பிட போகிற பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பு வருது. அவ்வளோ பண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். டாக்டர்லேயே நாங்கள் வந்து பார்த்து ரசித்தோம். இந்த படத்தில் வேற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. அண்ட் எங்களுக்காக வந்து இங்கே மேடைக்கு வந்தீங்கன்னா பேசுறதோடு சேர்த்து ஒரு 2 டைலாகும் பேசி ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ரகுராம் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. Hi guys, I'm afraid I'm not very fluent in Tamil yet, but I promise I will try, and the next time I speak with you, I'll be speaking in Tamil. Firstly, congratulations to everybody involved with the film. It's massive. I have worked in Hindi films, Hindi web shows, Punjabi films, some Telugu films, but I've never seen a film like this. I have never had an experience like it's much more than a film. It's a celebration. It's a responsibility that the director has to justify the stature of AK sir and the fandom that he has. You've done that. Amazing. I remember every time I came, you just said, "Don't worry, you're on vacation. You're on vacation." That attitude is awesome because you must be going through so much pressure. You've done it really well. Your crew has rocked it. The cast is amazing. I'm so happy to be a part of this cast. I had my doubts how I will fit into your vision, but all I have to do is keep myself in your hands, and I'm loving watching it. Congratulations to everybody, to my 3 movie makers, and thank you for making me dance. Thank you for making me for all the scenes that I was a part of, and all the scenes that I wasn't a part of. I loved watching all of you here. Thank you. You guys are good, and keep rocking. Cheers. போயிட்டார், திருப்பி ஆடவாங்கன்னு கூப்பிட்டு அடிச்சிருவாரு. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். மொத்தமாக கேட்கலாம். இப்போ இவரை கடத்தினா அப்பா இங்கே வருவாரா? நாங்கள் கடத்த ரெடி. I am very happy to welcome the charming youngster Karthikeya onto the stage to share a few words with us. ரொம்ப அழகாக இருக்கீங்க. கரெக்டான பையனாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேய தேவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் சார் ஆதிக் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒரு இன்டர்வியூவில் ஒரு வீடியோ பார்த்து இம்மீடியட்லி செலக்ட் பண்ணார். ஐ வாஸ் லிட்ரலி ஷாக். லைக் அஜித் சரோட படம், மை 3 மூவி மேக்கர்ஸ் அண்ட் திஸ் பிக் ஃபிலிம். லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் சார். ஐ ட்ரூலி ஹேவ் நோ வேர்ட்ஸ். And he's so sweet. I like you. I love you, sir. Even Ajit sir, we all know about him, and he is really such a sweetheart. And I have personally learned a lot from him, and working with him and Trisha ma'am was like one of my greatest achievement. And my 3 movie makers sir, andarki Naveen sir, ellarku Naveen sir, Ravi sir, Dinesh sir, thank you so much for making me part of this magnum opus. And Abhi sir, people are going crazy because of your frames and all. Thank you so much for like showing us very beautiful, and thank you. And Vijay sir, your editing style, I love it sir. Thank you so much. And Arjun sir, Priya ma'am, I've really enjoyed while shooting this film with all the kind-hearted people on sets. Prasanna sir, Sunil sir, and yeah, film is running successfully in theaters. Kandipa poi parunga. Nandri. What a swag. Thank you. So yeah, ரொம்ப நல்லா நடிப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ வி ஹவ் என்ஜாய்ட் ஆல் ஹர் பெர்ஃபார்மன்ஸஸ் பிஃபோர். ஆனால் ஒரே பெர்ஃபார்மன்ஸில் அத்தனை பாய்ஸோட ஹார்ட்டும் காலி, டம்மால் 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 டம்மால்னு விழுந்துட்டாங்கன்னா பாருங்களேன். அதாவது சிம்ரன் மேமை வந்து நாங்கள்லாம் அந்த 90s கிட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் எப்படி அந்த பெண்களே நாங்கள் வந்து எப்படி வந்து சொல்லிவிட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதை ஒரு ரீக்ரியேட் பண்ணி, அதாவது ஜஸ்டிஸ் பண்ணிட்டீங்க பிரியா தான், நீங்கள் தான் அடுத்து அப்படின்னு வந்து மக்கள் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஓகேவா உங்களுக்கு? ஏற்றுக்கிறீங்களா? அதை ஒரே வெக்கம்தான். ஓகே, எங்களோட சுல்தானாவை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். பிரியா வாரியர் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் us on stage. Thank you for the introduction. எல்லாருக்கும் வணக்கம்.
என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் நோ. ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட செகண்ட் ஃபிலிம் தான் தமிழில். அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஆக்செப்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு லவ் ஆடியன்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஆதிக், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நித்யாவை எனக்கு கொடுத்ததுக்கு, அண்ட் இட்ஸ் ஃபார் எவர் கோயிங் டு பி ஸ்பெஷல். படத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க, AK-64 அந்த மாதிரி. ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறேங்க, ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்னை கன்சிடர் பண்ணுங்கள். மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ரவி சார் அண்ட் நவீன் சார், தினேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் எவ்ரி திங் கம்ஃபர்டபுள். அப்புறம் அஜித் சார், என்ன சொல்லட்டும், ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் சின்னதாக ஒரு குரூவ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் ஐம் ஃபார் எவர் கோயிங் டு பி அ லாயல் ஃபேன் கேர்ள். அவங்க ரேஸில் இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ரூட் பண்ணுறோம் சார். வி ஆர் ஆல் ப்ரேயிங் ஃபார் யூ. அண்ட் ரெண்டு விஷயங்கள் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. சார் சமைக்கிற பிரியாணி அண்ட் சார் கூட ஒரு ட்ரைவ். ஸோ அது ரெண்டுமே இப்போ என்னோட பக்கெட் லிஸ்டில் இருக்குது. சம்டைம் இன் த ஃப்யூச்சர் அது நடக்கும்னு ஐம் ஹோப்பிங். தேங்க்யூ த்ரிஷா மேம் ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட். சிம்ரன் மேம், எங்களோட ஓஜி சுல்தானா, ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ கார்த்திகேயா ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட். And I really had fun with you, and say hi to Amma for me. Arjun, thank you so much for being a wonderful co-star. illa adella na enga solla, I'll be very sweet only. Avangaloda dedication and passion for work, it's very admirable, and hoping to work with you a lot more. And Hazar Master, தேங்க்யூ ஸோ மச். 3 நாளைக்கு நீங்கள் எங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எப்படியோ எங்களால் அதை பண்ண வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்லாக டிரெக்ஷன் டீம் எல்லாருமே, கேமரா டீம், ஹரீஷ், பாலா, அருண் இஸ் நாட் ஹியர், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ரகு ஃபார் அன்னைக்கு நான் வீழ்ந்த போது கொஞ்சமாவது என்னை அந்த பெயினில் இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் தான் ட்ரை பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். Prasanna sir, thank you. We had like chinnada angenge we used to meet on set, but thank you for being fun. GV sir, kalkittinga, it was fully goosebumps on screen, and like I said before also, looking forward to a hat trick with you. Abhinan sir, thank you so much for encouraging me. தொட்டு பேசும் பண்ணும்போது கூட எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் ஷூட்டிங் அஸ் அண்ட் ஷோயிங் அஸ் ஆல் வெரி பியூட்டிஃபுல்லி. I don't know, am I missing somebody? I don't know, I hope I spoke about everybody. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் மோர் தமிழ் ஃபிலிம்ஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஸோ அஜித் சார் கிட்டேருந்து பிரியாணி வந்து கிடைச்சிரும் கண்டிப்பாக, வாழ்த்துக்கள். நம்ம பசங்கள்லாம் ஏதாவது அவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பரோட்டா சால்னாலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃப்ளாட்டு வரும்போது என்ன அழகான பொண்ணுப்பா பயங்கரம் அப்படின்னு, அந்த பரோட்டா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் வந்தாங்களே உள்ள. வெரி குட், ஐ லைக் இட். அப்புறம் ஏதோ அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு நாங்களே, என்ன சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு சொல்கிறீங்களா எங்களுக்கு? ஓகே. அண்ட் இவர் வந்து நிஜமாவேங்க ஒரு ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்ஸு, அந்த வாய்ஸ், அதை பார்த்து விழாதவங்களே இருக்க முடியாது. அஃபிஷியலாக சொல்லலாம், பெண்களின் கனவு கண்ணன் அப்படின்னே வந்து நாங்கள் வந்து சொல்லலாம் அவர் டெஃபினட்டாக. ஏன்னா அப்படி வந்து டம்மால் 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 எல்லாரும் ஆட்டோப்பா படப்படக்குதான், அத்தனை பெண்கள் அந்த போட்ட வாமான் அப்படின்றாங்க. பட் நல்ல வாய்ஸு, ஃபைட்டு அதெல்லாம் தாண்டி அந்த டான்ஸில் இப்படி கலக்குவீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து இப்படி காமிச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமர் இருக்குது அந்த டான்ஸ், அந்த கிரேஸ் பயங்கரங்க, வேற மாதிரி இருந்தீங்க ஸ்க்ரீனில். ஐ எம் ஷுர் திஸ் வுட் ஹவ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அர்ஜுன் தாஸ் அவர்களே மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ. மறையிலையும்
நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க டு சப்போர்ட் அஸ். ஸோ பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் சுரேஷ் சார் இங்கே இருக்காரா? சுரேஷ் சந்திரா சார் இருக்காரா? ஓகே. ஸோ ஒரு 13 years முன்னாடி மேபி ஈஸ்வரி அண்ட் அவங்கள டீம் நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருப்பேன் if this was happening then. But finally இங்கே இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன். ஸோ ஐம் ஷோர் த மோஸ்ட் ப்ரவுட் பர்சன் சுரேஷ் சார் தான் இருப்பார் இன்னைக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஃபீலிங் ப்ரவுட் சுரேஷ் சார். அஜித் சார் 2013லேருந்து he has kept the faith in me, always ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. And it's a huge blessing for me. Finally அவர் தான் இந்த படத்தில் ஆதிக்கிட்ட என் பேர் சொன்னார். அண்ட் ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல். ஏன்னா இது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அஜித் சரோட படத்தில் டு ஒர்க் அலாங்சைட் ஹிம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட். ஐ திங்க் all I can say is thank you and I'm forever grateful, Ajit sir. Orderல வந்துடுறேன். I might miss it here and there, but firstly நவீன் காரு, ரவி காரு, நிறைய படங்கள் மிஸ் பண்ணிருக்கேன்னு தெரியும். பட் ஐ எம் கிளாட் ஃபைனலி உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படத்தில் ஐ எம் அ ஸ்மால் பார்ட். ஸோ தேங்க்யூ. தினேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் taking such good care of us. Fantastic producers, thank you, and I look forward to working with you again. நிறைய பேர் இருக்காங்க டீமில். ஃபர்ஸ்ட் மாஸ்டரோட ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே கேட்குறாங்க எப்படி டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ அசர் மாஸ்டருக்கு தேங்க்யூ. புஷ் பண்ணி வேலை வாங்கினதுக்கு தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அந்த படத்துக்கு. விஜய் பிரதர் தேங்க்யூ. நிறைய பார்த்துருப்பீங்க என் ஃபேஸ். ஸோ எதுவுமே நீங்கள் எடிட் பண்ணல என்னோட போர்ஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சுப்ரீம் மாஸ்டர் தேங்க்யூ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ஸ்டன்ஸில் கரெக்டாக கைட் பண்ணதுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் டீசெண்டாக பண்ணீங்க நம்புகிறேன் சார். ஸோ தேங்க்யூ. கல்யாண் சார், அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஒர்க் பண்ண முடியல, பட் தேங்க்யூ, லவ் யுவர் ஒர்க், ரியலி குட். ஜிவி பிரதர், அநீதிக்கு அப்புறம் ஃபைனலி ஜிவி மியூசிக்கல். ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட். அந்த இன்ட்ரோ மியூசிக் நான் அப்போ சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அது நான் ஐம் வெயிட்டிங் அந்த ஓஎஸ்டிக்கு. ஸோ அது வந்தால் ஐ டெஃபினெட்லி யூஸ் தட் சம்வேர். பிரசன்னா சார், lovely working with you, sir. With all those chill days in Europe, உங்களோட ஓடி அந்த ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபார் பீங் அமேசிங். மேம், அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஒர்க் பண்ண முடியல. ஐ எம் ஹோப்பிங் த நெக்ஸ்ட் மூவி ஐ வில் கெட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் காஸ்டியூம்ஸ். ஸோ தேங்க்யூ. ரகு பிரதர், பாய், யூரோப்ல இருக்கும்போது இவர் தான் கூட இருப்பார். ஜகாப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ உட்காந்து பேசுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ it was lovely working with you, Raghu, and hopefully we get to see you in a lot more Tamil films and Telugu and Hindi. Karthikeya, lovely working with you after Salar, Empuran, Good Bad Ugly. I hope you're part of many more movies, and we'll see you in Tamil a lot more. All the very best to you. Please convey my regards to your Amma. Avinash sir, lovely working with you, sir. Just had a brief conversation with you, but thank you. It was lovely working with you. Abhi, நான் தான் எக்ஸ்ட்ரீமாக டார்ச்சர் பண்ணிருக்கேன்னு தெரியும். ஏன்னா அவர் 2 வாட்டி எனக்கு ஃப்ரேம் வைக்கணும். ஸோ தேங்க்யூ அபி, அண்ட் ஹோப்பிங் ஐ கேன் ஒர்க் வித் யூ அகெயின். கிங்ஸ்லி சார், உங்களோடையும் ப்ரீஃபாக கொஞ்ச நேரம் தான் பேச முடிஞ்சது, பட் தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க் பண்ணல சந்தோஷம். த்ரிஷா மேம் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இல்லை, அவங்களுக்கும் தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. ஹரிஷ் பிரதர், தேங்க்யூ. எல்லா நாள் ரொம்ப ஹாப்பியாக செட்டில் ஜாலியாக எல்லா சீனும் கரெக்டாக கைட் பண்ணதுக்கு தேங்க்யூ. பிரியா, lovely working with you, and thank you for handling Jamie so well. And Jamie as well, I hope you know my love for you is sincere. But thank you, all the very best to you. It was lovely working with you. And the most important person, Adik brother, ஒரு டிரெக்டரை தாண்டி இப்போ ஒரு ஃப்ரெண்டாக இருக்காரு. ஒரு ஹியூஜ், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, சுரேஷ் சார் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு. he said, இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் குட் பேட் அக்லி போஸ்டர் வெளியே வரும்போது நான்
ஆஸ் எவ்ரி அஜித்தோட எல்லா படத்துக்கும் நான் அது ஷேர் பண்ணுவேன். பட் அப்படி போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு ஓகே திடீர்னு ஒரு நாள் சுரேஷ் சார் கூப்பிட்டு ஆதிக் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. மீட் பண்ணுங்க சார். ஓகே சார் கண்டிப்பாக மீட் பண்ணுன்னு சொல்லி அப்போ தான் ஆதிக்கை போய் இங்கே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவர் கதை நரேட் பண்ணார். அண்ட் ஐ நோ அஜித் சார் சஜஸ்ட் பண்ணார். பட் அதை தாண்டி நம்பி ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நேர்லையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆதிக் பிரதர். I don't know what more to say other than thank you. உங்களுக்கு நான் மெசேஜும் பண்ணி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ பிகாஸ் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். போஸ்டர் ஒட்டர்லேருந்து டு ஆக்சுவலி டிரெக்ட் யுவர் ஐடல்ஸ் மூவி அண்ட் அதில் எனக்கு ஒரு குட்டி பார்ட் கொடுத்ததுனால, குட்டி பார்ட்னா ஐ எம் கன்சிடரிங் குட்டி பார்ட் பட் இட்ஸ் a huge part. தேங்க்யூ ஸோ மச் அந்த ஃபேத்துக்கு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் அங்கிள் அண்ட் ஆண்டி ஆல்சோ. அவங்க இங்கே இருக்காங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு டியூரிங் டப்பிங். அண்ட் யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா சாரி, நிறையா டைம் எடுத்துட்டு அஞ்சுனா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சுரேஷ் சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ஐ ஹோப் நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் அ பிக் thank you ஆடியன்ஸ்க்கு for all the love and I know to Ajit sir's fans as well. இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். if Ajit sir associate ஆகிறவங்களுக்கு அவங்க அந்த ஃபேன்ஸ் அந்த லவ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ, ட்ரூலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பிக் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. கைதியிலேருந்து பிளஸ் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இப்போ கொடுத்த இந்த லவ் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க மாட்டேன். I will keep putting in the hard work. Will keep giving my 100% and hopefully we'll keep entertaining you with good films. Thank you. And Anjana, super host பண்றீங்க. Thank you so much. அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச். யூஸ்வலாக வந்து சிங்கிள் பசங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம். இப்போ சிங்கிள் பொண்ணுங்களுக்காக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு. கல்யாணம் ஏதாவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா அவங்க ஹார்ட்டெல்லாம் கொஞ்சம் பத்திரம். வேணாமா, அதுவும் டவர் இல்லை, அப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு வருத்தப்படுவாங்கல்ல, அதை ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வச்சுப்போம். வேணாம், சரி ஓகே ஜாலி தான் விடுங்க. அண்ட் எஸ், அடுத்ததாக வந்து இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவரோட முத்திரை அப்படி இருக்கும். அண்ட் த மோஸ்ட் ஹேண்ட்ஸமஸ்ட் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். நாங்கள் அவ்வளோ பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ வந்து வி அஃபிஷியலி வெல்கம் ஹிம் டு த கேங்ஸ்டர் ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக ஒரு கேங்ஸ்டர் இருந்தால் அப்புறம் நாங்கள் எப்படி ஃபைட்டெல்லாம் பார்க்க லவ் தான் பண்ணுவோங்கிற மாதிரி பிரசன்னா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். இட் வாஸ் லவ்லி சீயிங் யூ இந்த மூவி அண்ட் இட் வாஸ் பிரில்லியன்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு. நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அஜித் சார். அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும், அவர் மாதிரி நடித்து பார்க்கணுன்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆயிருந்தேன். ஏர்போர்ட்டில் மச்சி நேராக இங்கே வந்துரு அப்படின்னு நேராக போனோம். மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டிலாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அப்போதுலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கெட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. எனக்காக ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு. அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவு நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது, எத்தனை வருஷமாக தள்ளி போயிட்டு இருக்குல்ல, ஃபைனலி we are working togetherன்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணார். அந்த ஒரு ஹக் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அண்ட் ஹக். இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படலை, வேறு எதுவுமே பெருசு இல்லை. ஆதிக்
தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. அது எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சிக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, ஏன்னா ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது, எப்படி மாற்ற போறாருன்னு தெரியாது. ஸ்பாட்டில் திடீர்னு டைலாக் வந்து ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூமில். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் வாங்க வாங்க காஸ்டியூம் போடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணு. என்னையா ஷார்ட் இருந்தால் வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகை அரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாகு புன்னகை அரசிக்கு தெரியாமல் பண்ணோம்ல அப்படின்னு இருந்தது, அது வேற பயம். அப்புறம் டப்பிங்கில் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு புன்னகை அரசிட்ட கேட்டுட்டு மாற்றிக்கிறேன்னு ஏதோ டைலாக் மாற்றினேன். கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடிச்ச ஒரு படம். ஆனால் ஆதிக், தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ கிரேட் டைம். ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஒவ்வொருத்தராக பேர் எடுத்து நான் இப்போது சொல்லலை டைமுக்காக. பட் படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி, நடிகைகளும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின ரசிகர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக் வந்து அதெல்லாம் தவிடுபொடியாக்கி ஒவ்வொரு ஷாட் வைக்கும்போதும் இன்னைக்கு தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ ஷாட் முடிஞ்சோடனே ஆதிக்கும் ஒரு அசோசியேட் ஹரிஷும் விசில் அடித்து கைத்தட்டி தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிடுவாங்க. அப்படி ரசித்து ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது. இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதிக், அடுத்த படம் நம்ம பண்ணோன்னா உங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். Thank you so much for the wonderful opportunity. Maitri Movie Makers, welcome to Tamil cinema. And இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக இவர் வந்து கூப்பிட போகிறோம். சிம்ரன் மேம்க்கு அப்புறம் யார் வந்து அந்த ஆட்டத்தை வந்து பக்காவாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிரியா தான் நாங்கள் நினச்சோம். அதெல்லாம் தவிடுபிடியாக்கி ஒருத்தர் ஒன்று பண்ணாரு பாருங்க, அவர் இப்போ மேலே வந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாடி, நியூ ஃபாதர். சரி வாங்க, மேடைக்கு வாங்க. ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் சென்டரில் வாங்க சார். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் வாய்ப்பெல்லாம் கேட்டு நம்ம வாய்ப்பை கேட்கணுன்னா குடும்பத்தான் இல்லை. 28 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவள் ஒரு வாழா படத்தில் ஆடிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, குட் பேட் அக்லி. தேங்க்யூ டார்லிங். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு அப்பா எங்க ஃபாதர், தலை இல்லாமல் நீ இருக்க மாட்டீங்க அங்கிள். தேங்க்யூ வெரி மச். ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான். நம்ம ஒரு 4-5 படத்தில் நடிப்போம், ஆனால் அந்த பெரிய படத்தில் நடிக்கும்போது ஒரு ரீச் கிடைக்குது. பா பயங்கரங்க, மிராக்கள். நான் தியேட்டர்லாம் மிரண்டு போயிட்டேன். நான் ஒரு 2 சீன் தான் வந்தேன், பயங்கர கிளாப். தேங்க்யூ ஆதி. என்ன பிரச்சனை சார், முடி வெட்டிங்க, பாட்டு எடுக்க வேணாவா? கைட்டு விட்டுருவாப்புல, தயவு செஞ்சு முடி வளர்த்துருங்க. எல்லாருக்கும் நன்றி. ஜிவி டார்லிங் சூப்பர். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்த மாரி எல்லாம் ஆர்ஆர் பண்ண நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. கொளுத்தி விட்டேன் தேட்டரில். நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டார்லிங். த்ரிஷாவில் நயன்தாரா அதுலேயே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க, பட் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி, இந்த படம் அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கல்யாண் சார், உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் ஃபஸ்ட்டு டே என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார், உங்களுக்காக கூப்பிடுங்க. ஏன்னா அது 28 வருஷ கனவு அவர் கூட பின்னாடி ஆடினது. சரி, அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார், தலையை ஓட விட்டீங்களே எப்படி? இன்னும் குவைட்டான எப்படி எப்படி கை காமிச்சா
எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுது சூப்பராக இருந்தது. என் தலைவன் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க, செம்ம மேட்ரு. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணோம்? டான்ஸா? ஐயோ வேணாம் வேணாம். நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும், அர்ஜுன் தாத்தா ஆடணும், எல்லாரும் ஆடணும். புரியுதா? பாட்டில் வேணா ஆடலாம் கண்டிப்பா. நல்லா இல்லையே இது. எப்படி இப்படி வந்து ஹீரோயின் எல்லாம் டைரக்டா டிமாண்ட் வைக்கிறீங்க? பிரியா ஆடினாதான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி எடன் கிங்ஸ்லி அப்படின்னு வந்து போட போறோம் நாங்க. ஆனா பயங்கரம், சூப்பர் செக்ஸி, நல்லா இருந்தது. ஓகே. அண்ட் யா, ஸோ நான் அடிக்கடி வந்து இது சொல்லியே ஆகணும், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒவ்வொரு படத்தையும் இப்படி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. மேன் வித் தட் கோல்டன் டச் அப்படிங்கிறதான், தொட்டா தங்கமாக தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது வந்து இவரே வந்து சொல்லியிருக்காரு. சுரேஷ் சாருக்கு கால் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த கனவெல்லாம் பலிக்குதே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் வந்து வரும். கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆயாச்சு. ஸோ இப்போ உங்கள் கனவு திரும்பவும் வந்து பலிச்சாச்சு இல்லையா? ஸோ இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வித் அஜித் சார். அண்ட் எலிவேஷன்னா அதோட பீக் என்ன, அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜிவியூவில் காமிச்சிட்டீங்க. The music director we all love, ஜிவி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும். 18 இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்கிறது தான் இருக்கும். ஸோ சொல்லுவார், என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைனா இது நடந்திருக்காது. ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு. த்ரிஷா நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி. ஸோ 3 படமாக ஒரு காம்பினேஷன், டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு 3மே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆதிக். ஏதோ ஒரு டெஸ்டினி 2013லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 13 வருஷம் வந்து சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்த்ரு பெரிய பிளாக் பஸ்டர், இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத். ஸோ அ கிரேட் என்ட்ரி ஃபார் யூ. பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம். என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், என்னோட மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன், அப்புறம் என்னோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை, எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் நன்றி, எடிட்டர் விஜய், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் நம்ம கல்யாண் சார், தேங்க்ஸ் சார், அசார், தேங்க்யூ. அப்புறம் ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹரிஷ் அண்ட் தட் ஹோல் டீம், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூ டன் ரியலி வெல், தேங்க்யூ ஆல். பிரசன்னா சார், பிரியா, அர்ஜுன் அண்ட் தென் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஆல். அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்றும் இல்லை, மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு. So thanks to the audience for making this film a blockbuster. Thank you. Thank you. And it's time to thank the producers first for giving us such a treat. எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரை வச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களோட முதல் படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இனிமேல் ஃபுல்லாக பிளாக் பஸ்டர்ஸ் தான். முதலாவதாக ரவிசங்கர் காரு, ப்ளீஸ் ஜாயின் us on stage to share a few words. Thank you for everybody for coming for this event. First of all, we would like to thank the entire Tamil audience for giving us this big success and welcoming us. And I want to thank
our hero Ajit Garu and our director Adik for giving us this opportunity and giving us this huge blockbuster. And we want to thank the entire cast and crew who worked so hard for this film. And I want to thank the media and everyone who supported this film. Thank you. சரியான காம்பினேஷனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்குள்ள யூனிட்டி வேணுங்கிறத வந்து இவங்க கரெக்டாக இங்கே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சேர்ந்தே வந்து ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு வந்து போயிட்டாரு. அண்ட் விஷ் யூ மெனி 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 மோர் சக்ஸஸ். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் த மூமெண்ட், அதாவது வந்து இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா, அஜித் சார் சொன்னார் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா நோ ஒன் வில் பி பிகர் தேன் த மூவி அப்படிங்கிறது தான் வந்து அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பழகி அவரோட ஒர்க் பண்ணி நம்ம டைரக்டருக்கும் வந்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து அதை அப்படி வந்து நான் வந்து அண்டர்பிளே பண்ண கற்றுக்கிட்டேன், நான் பேசுறது எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே நான் ஓவர் பிளே பண்ணேன்னா அது வந்து நல்லா இருக்காது. அவருக்காக அவர் படம் பேசிடுச்சு. வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் அ மேசிவ் ட்ரீட். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். பிரசன்ட் மீடியா ரொம்ப நன்றி. அவ்வளோ மழையிலையும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு 7th கிரேடில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல போய் நிற்கிறான். நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்திருந்தால் நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியல. லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன். பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ என்றைக்குமே ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார். என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டைரக்டர், நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத டைரக்டர். ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட் ஆச்சு அவ்வளோதான். பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட்டு ஃப்ளாப் என்றைக்குமே யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது. ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு. என்கிட்டருந்து அதை எப்படி அதை பார்த்தாருன்னு இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன், சார் எதை வச்சு சார் என்ன நீங்கள் அப்போ போனி கபூர் சார்கிட்ட சொன்னீங்க? மார்க் மை வேர்ட் சார், திஸ் பாய் வில் டூ பிக், நம்ம பெரிய டைரக்டராக வருவான் சார், நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோடு போயிட்டார். அதுதான் அஜித் சார்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் வந்து நான் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சுரேஷ் சார் என்னை வந்து அஜித் சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணாரோ சுரேஷ் சார் ரொம்ப பிலீவ் பண்ணார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே இருந்தவன் தான் நான். ஸோ இங்கே உங்கள் முன்னாடி நின்று அழகு பார்க்க வச்சுருந்த அஜித் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அஜித் சார் வந்து எப்பவுமே அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து எப்பவுமே நினச்சதே இல்லை. எப்பவுமே ஒரு ஆக்டராக நினச்சிருக்காரு. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனும் ஒரு எனர்ஜியும் கொண்டு வந்திருக்குன்னா அது அஜித் சாரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி தான். ஃப்ரம் டே 1லேருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அஜித் சார் சொன்னது தான் குட் பேட் அக்லி. அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்டில் டப்பிங் பண்ணிவிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லஸ்ட்டு வந்து படத்துக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ ஐ ரியலி தேங்க்யூ சார். நீங்கள் இப்போ ரேஸில் இருப்பீங்க, யூ வில் பி வெரி பிஸி. தேங்க்யூ சார், ஐ லவ் யூ ஸோ மச். நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு விட நான் உங்கள்கிட்ட தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அது உண்மை சார். ஐ லவ் யூ ஸோ மச். யூ கம் ஃபர்ஸ்ட், ஆஃப்டர் மை ஃபேமிலி, ஆஃப்டர் மை மதர், மை ஃபாதர், யூ கம் நெக்ஸ்ட். சாரி ஐஷு. ஸோ இந்த ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு 1.5 வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், நான் ரொம்ப எக்ஸென்ட்ரிக். என்னை வந்து ரொம்ப காமாக என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸோட நான் ஒர்க் பண்ணதே இல்லைங்க. நான் இப்போ தான் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கெரியர். இப்போ தான் ஒரு 4th 5th ஃபிலிம் நான் வரேன். I have not seen any producers like you too, sir. So I really thank you, sir. Thank you so much for supporting me. Since day one, you kept me, my team so comfortable. So thank you, sir. Thank you so much. My DOP Abhinandan, என்னோட விஷன் வந்து ரொம்ப எப்பவுமே லவுடாக
எப்போவுமே வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப்பில் அந்த ஒரு கலர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நானும் அபிநந்தனும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸ்பாட்டில் கேட்பாங்க சில பேர், என்ன கேமராமேனோட பேசிக்க மாட்டேறீங்கன்னு. நாங்கள் அது முன்னாடி நைட்லேயே உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்கெடியூல் பண்ணி என்னென்ன எப்பப்போ எப்படி எடுக்க போகிறோன்றது கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எக்ஸிக்யூட் பண்ணுறது அபி தேங்க்யூ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள். உங்களுக்கான ஒரு இடம் எப்படி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அஜித் சார் அமைச்சு கொடுத்தாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். மை எடிட்டர் விஜய் சார், அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து விட்டுருவேன். அதுக்கான மேஜிக் வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல் படம் வந்து ஒரு ரிதம்லேயே தான் இருக்கும் அந்த ஹோல் படம். ஸோ அந்த ரிதமில் கட் பண்ணி எல்லாரையும் பயங்கர எக்ஸைட் பண்ண விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். தென் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், அங்கே காலையில் வந்து விடாமுயற்சி போவோம், நைட்டு நம்மளுக்கு குட் பேட் அக்லி போவோம். மாஸ்டர் பயங்கர ஒரு பாடியில் அந்த ஒரு பெயின் இருக்கும், பட் அதெல்லாம் தாண்டி ஃபுல்லஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாரோட ஆக்ஷன்லாம். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கல்யாண் மாஸ்டர், உங்களோட ஃபஸ்ட் படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறது, பட் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில மாஸ்டர். நம்ம ஏதோ 2-3 படம் ஒர்க் பண்ண மாதிரி தான். நீங்கள் யூ வெரி ஸ்வீட். எனக்கு என்ன வேணுமோ மாஸ்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லுவேன், சார் அப்படி பார்க்கணுன்னு ஆசை சார், இப்படி பண்ணணும்னு ஆசை சார்னு. பட் சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய ஒரு ரேப்போ இருக்குது. அதுதான் அந்த ஓப்பனிங் சாங் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ கல்யாண் மாஸ்டர். தென் அவினாஷ் சார், யுவர் எனர்ஜி சூப்பர். கார்த்திகேயா, தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் இன் கம்மிங் வித் அஸ். ரகு சார், sorry for not giving any scene paper to you. Maybe next film we'll give proper scene papers to you while coming to set. So Anu ma'am, உங்களை எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது மேம். தேங்க்யூ ஸோ மச். யூ சப்போர்ட்டட் மீ ஸோ வெரி வெல். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இல்லை மேம், பட் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டியூம் டிசைனர். நீங்கள் என்னோட விஷனையும் சாரையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொடுத்தீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், ஃபஸ்ட் படம் ஜிவி சார்னால தான் நான் வந்து டைரக்டர் ஆனேன். ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ராவல். ஜிவியுக்கு வந்து அவரோட ஃபுல்லஸ்ட்டை தாண்டி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணார். ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அவரோட பெஸ்ட்டை தாண்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லி பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிரியா, தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கம்மிங் and everybody is celebrating you. I'm so happy for you. And Arjun Das brother, நிறைய படம் வந்து ஒரு வில்லனா பண்ணணும்னு கேட்கும்போது அவர் பண்ணல. பட் இந்த படத்தில் அவர் பண்ணதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் சாருக்காக, சார் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் ரெஸ்பெக்டாக நீங்கள் பண்ணீங்க. தேங்க்யூ. ஹோப் வி டெலிவர்ட் த பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. தென் அசர் மாஸ்டர், ஐம் ஸோ வெரி ஹாப்பி. என்ன மாதிரி அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன். ஸோ சாருக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 பேரை டக்குன்னு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இது முடிச்சிடுறேன் என் ஸ்பீச்சை. ஐ லைக் டு கால் மை டைரக்ஷன் டீம் ஆன் ஸ்டேஜ். இமீடியட்டாக கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்கள் அப்பா ரவி சார், ஹரீஷ், பாலா, ராஜா, ரிஷப் அண்ட் என்னோட அடிஷ்னல் ரைட்டர்ஸ் ஹரி, அர்ஜுன், விஜய் சாரோட அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹரி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. தனா, அர்ஜுன் இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். தென் அம்மானி, ப்ளீஸ் மேலே வாங்க. அம்மானி, இப்போது நேஷ் ப்ளீஸ் மேலே வாங்க. ஸோ இந்த சக்ஸஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த சக்ஸஸ்க்கான முழு கிரெடிட் வந்து அஜித் சாருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த டீம் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ இவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. சுரேஷ் சாருக்கு ஒரு எனக்காக சார், எனக்காக இல்லை சுரேஷ் சார், அப்பார்ட் ஃப்ரம் பிஆர்ஓ இல்லை ஒரு நிமிஷம் மேலே வாங்க. ஸோ என்றைக்குமே சார் நான் பிஆர்ஓ பார்த்ததில்லை. எங்கள் அப்பா சமத்தில் வச்சு பார்த்துருக்கேன். வெரி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இவங்க எல்லாருமே கொடுத்த சப்போர்ட், இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த புஷ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே போய் சேரும்.
ஸோ ஐ ரியலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ சப்போர்ட்டட் மீ. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அஜித் சார்கிட்ட பேசினேன். அஜித் சார் சொன்னார், ஓகே படம் பிளாக் பஸ்டர் ஹிட், எவ்ரி திங் இஸ் ஃபைன், டோன்ட் டேக் யுவர் சக்ஸஸ் டு யுவர் ஹெட், டோன்ட் டேக் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட், ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங்னு சொன்னார். அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் ராகுல் இருக்காரா இங்கே, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், நான் என்னோட காலேஜ் சீனியர் அவர். ஸோ வலிமை படத்துக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 4 மணி காலைல 4 மணி வரைக்கும் எனக்கு டிக்கெட்டு கொடுக்காம ஏமாத்திட்டாரு. டெஸ்டினி இப்போ இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் அண்ணா இப்போயாவது டிக்கெட் கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்னு. ஸோ ராகுலோட சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி. சின்ஸ் டே ஒன் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் அவர் என்கிட்ட சொன்னார். பிரதர் இந்த படம் அப்படி பண்ணும் பிரதர், இப்படி பண்ணும் பிரதர்னு அவர் சொல்லிட்டே இருந்தார். நான் ஆக்சுவலாக நம்ம தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, பட் அவர் என் மேலே பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கான காரணம் வந்து அஜித் சார், மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அண்ட் ஐ ரியலி தேங்க் ராகுல் அண்ணா அட் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ, ஐ எம் ஸோ வெரி கிரேட்ஃபுல். ஒரு போஸ்டர் ஓட்டின ஒரு பையன் இங்கே நின்று உங்கள் முன்னாடி பேசுகிறான்னா லைஃப்பில் எல்லாராலையும் முடியும், ஒர்க் பண்ண எல்லாராலையும் முடியும். தேங்க்யூ. இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், மை ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என் தம்பி கிங்ஸ்லி சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் விட்டுருந்தா மன்னிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாங்கள் தான் வந்து உங்களுக்கு டீம் ஆன் ஸ்டேஜ் ஃபார் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த எங்களோட ரைஸ் அண்ட் ரோர் டீம் ஷரண் அவர்களுக்கு எங்களோட நன்றி. அண்ட் பிஆர் பை D1 as we all know the best. அண்ட் சுரேஷ் சந்திரா சாரை வந்து முதல் முறையாக வேலைக்கு ஏற்றின பெருமை ஆதிக்கு தான் வந்து சேரும்னு நினைக்கிறேன். 2 பேர் மட்டும் விட்டுட்டேன். EP தினேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃப்ரம் டே ஒன் யூ பீன் அ கிரேட் சப்போர்ட். தேங்க்யூ. சாரி. தென் ஜோசன் ஸ்டேஜுக்கு வரணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிகஸ்ட் சப்போர்ட் ஜிவி சார் ஒரு டீம். ஜோசன் மனு மேலைக்கு வா. ஜோசன் ப்ளீஸ் மேலைக்கு வாங்க. EP சார், தினேஷ் சார், தென் மேனேஜர் சுரேஷ் சார், ஜான்சன் சார், ஹராஷ், மைத்ரி டீம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. I'm so sorry. I just wanted to say something because I've always been dreaming. All of us keep dreaming, and when it becomes true, you really don't know what's happening around you. And one such dream was to just see Ajit sir in front of me at some point of time in my life, and it really means a lot. The very fact that love that he showers on us, I have no words. Thank you, Ajit sir. Thank you so very much. And Harish sir, thank you very much for giving my lines and making sure that the shots come good. Thank you. Thank you so much. And I think ஆதிக் அவர்களே வந்து எல்லாரையும் வந்து மேடைக்கு கூப்பிட்டுட்டாரு. தேங்க்யூ. அடடா, ஏன்னா இந்த அதிசயம் அடிக்கடி நடக்குது. யூஸ்வலாக வந்து அவர் ஓடி போயிடுவார் வெளியில் ஆல்மோஸ்ட் முடியும் போது சுரேஷ் சார். ஓகே, அண்ட் தட் இஸ் குட் பேட் அக்லி டீம் ஃபார் யூ. We also request Nasir sir and Ishwari அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Nasir sir, please join us on stage. ஜோ அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். யூஸ்வலாக இவர் தான் ஓடுவார், இன்னைக்கு அவர் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். நாசர் சார் எங்கேயுமே கண்ணில் படல. தேங்க்யூ. நன்றி. ஸோ ரொம்ப ஹோல்சமான ஒரு ஈவெண்ட், ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்கு எல்லாருக்குமே. அண்ட் இன்னும் நிறைய உங்களுக்காக இந்த மாதிரி காத்துட்ருக்கு.
We have to thank AK sir here for giving us a treat, and we are waiting for more. Thank you so much, Nandri. Have a good day, people. Thank you.